நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சிஎன் ரியல் எஸ்டேட்டுக்காக நான் உங்கள் ராஷியா ஜூலியட்டா. நேர்களே, நாங்கள் வழங்குகிற ப்ராப்பர்ட்டி வீடியோவாகட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் வீடியோவாகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய 9வது ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் வீடியோங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலே நம்மளுடைய சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ் மட்டும்தான் தொடர்ந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் வழங்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வழங்குகிற எல்லா ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸுமே டைரெக்டாக பையர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான வெரிஃபைட் ரெக்யூர்மெண்ட்ஸுங்க. ஸோ எங்களுடைய இந்த பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை டேரெக்டாக தெரிஞ்சிருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களும் தெரிஞ்சிருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை எங்களுக்கு 9042235335 என்ற நம்பருக்கோ இல்லை info@cun.com என்ற இமெயில் ஐடிக்கோ அனுப்பினீங்கன்னா நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை உடனே சேல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவோங்க. சரி, இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். முக்கியமாக நாங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்ஸுமே கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம், ஹைலைட் பண்ணியிருப்போம் எது இம்பார்ட்டன்ட், ரொம்ப எமர்ஜென்சி இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக சேல் பண்ண வேண்டியது அண்டு மற்ற எல்லா விவரங்களுமே நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கும் கமிஷனும் கிடைக்குங்க. சரி, இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRV 123. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான வீடு கட்டுவதற்கு தகுந்த அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் 30 அடி ரோடு ஆக்சஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் மட்டும்தான். இவங்களோட பட்ஜெட் 2 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 124. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு தகுந்த அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்ட் ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் அட்லீஸ்ட் 24 அடி ரோடு ஆக்சஸோடு வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போரூர், கோவூர், பள்ளிக்கரணை, அப்புறம் மடிப்பாக்கத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஸோ இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 கோடி தான். ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 125. இந்த பையரோட தேவை 2லேருந்து 3 சென்ட் வரை ஸ்வீட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். ஸோ மோஸ்ட்லி இவங்க மெயின் ரோட்டில் இருக்கிற கமர்ஷியல் லேண்டாக பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் ஷாப்பாக இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனமல்லை இல்லைன்னா குரோம்பேட்டை. இந்த பையரோட பட்ஜெட் 75 லட்சம். ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 126. இந்த பையருக்கு தேவை வீடு கட்டுவதற்கு தகுந்த 1800லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அப்ரூவ்டு லேண்ட் இல்லைனா லேண்ட் வித் பழைய பில்டிங். ஸோ இவங்க ஈஸ்ட் அல்ல நார்த் ஃபேஸிங்கில் அட்லீஸ்ட் 24 அடி ரோடு ஆக்சஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டி நகர், நந்தனம் இல்லைன்னா வள்ளுவர் கோட்டம் ஏரியா. இந்த பையரோட பட்ஜெட் 4.5 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 127. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 0.5%, அதாவது 0.5% ரெண்டல் இன்கம் கிடைக்கிற மாதிரி ரெசிடென்ஷியல் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. சென்னை CMDI சிட்டி லிமிட்டில் எந்த ஒரு நல்ல லொக்கேஷனும் இவங்களுக்கு ஓகே தானே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,70,00,000. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 128. இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் வேர் ஹவுஸ்க்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 1/2 ஏக்கர்லேருந்து 1 ஏக்கர் வரையிலான இண்டஸ்ட்ரியல் லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 129. இந்த பையரோட தேவை அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற 6 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் ஃப்ளாட் தாங்க. ஈஸ்டில் நார்த் ஃபேஸிங் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் மட்டும்தான். இவங்களோட பட்ஜெட் 1,10,00,000. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 130. இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் ஃப்ளாட்டு அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் அல்ல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அட்லீஸ்ட் 40 ஃப்ளாட் இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் தான் இவங்க வேணும்னு சொல்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,20,00,000. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 131. இந்த பையருக்கு தேவை வீடு கட்டுவதற்கு தகுந்த குறைஞ்சபட்சம் 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்ட் லேண்ட், 24 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணி திங்கிற பிரச்சனை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்டில் நார்த் ஃபேஸிங்கில் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட
விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளகரம் இல்லைனா மேடவாக்கம். இந்த பையரோட பட்ஜெட் 1,30,00,000. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 132. இந்த பையரோட ரெக்கமெண்ட் 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் ஃப்ளாட் தான். நார்த்தில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா KK நகர், வெஸ்ட் மாம்பலம், அப்புறம் அசோக் நகர். இந்த பையரோட பட்ஜெட் 1,50,00,000. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 133. இந்த பையரோட ரெக்கமெண்ட் குறைந்தபட்சம் 0.5%, அதாவது 0.5% ரெண்டல் இன்கம் கிடைக்கிற ஒரு கமர்ஷியல் பில்டிங். சென்னை CMDA லிமிட்டில் இருக்கிற எந்த ஒரு நல்ல லொக்கேஷனும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 134. இந்த பையரோட ரெக்கமெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு தகுந்த அட்லீஸ்ட் 1.5 ஏக்கர் வரையிலான ட்ரை லேண்ட், அப்படி இல்லைன்னா 75,000 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு பில்டிங். சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் லொக்கேஷன்ஸில் எந்த ஒரு நல்ல லொக்கேஷனாக இருந்தாலும் நல்ல ஆக்சசிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஆன் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பூனமலை ஹை ரோட், மேடவாக்கம் ரோட், ராஜீவ்காந்தி IT எக்ஸ்பிரஸ்வே, GST ரோட், GNT ரோட், திருவள்ளுவர் ரோட். அப்புறம் முக்கியமாக இந்த பையர் வந்து ஹாஸ்பிட்டல் சூட்டபிள் ஆகிற மாதிரியான இடமா ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் ரேட் என்னவோ அது கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 135. இந்த பையரோட ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 20 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன் ஸ்பேஷியஸ் 4 BHK பென்ட் ஹவுஸ் மாடல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஈஸ்டில் நார்த் ஃபேஸிங் தான் கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ்பாக், எக்மோர், சேட்பேட் இல்லைனா நுங்கம்பாக்கம். இந்த பையரோட பட்ஜெட் 4.5 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 136. இந்த பையரோட ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 1.5 கிரவுண்டு கமர்ஷியல் லேண்ட் அல்லனா லேண்ட் வித் ஓல்ட் பில்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வடபழனி, சாலிகிராமம், அரும்பாக்கம், கோயம்பேடு, MMDI, அப்புறம் கோடம்பாக்கம். இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8.5 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 137. இந்த பையருக்கு ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு சூட்டபிளான அப்ரூவ்டு லேண்டு, நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் இல்லாத ஏரியாவில் மினிமம் 20 அடி ரோடு ஆக்சஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு பல்லாவரம் ஏரியா இல்லைனா ரேடியல் ரோடு இருக்கக்கூடிய ஏரியா. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75 லட்சம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 138. இந்த பையரோட ரெக்கமெண்ட் 2-3 கிரவுண்டு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் லேண்டு. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், கீழ்பாக், மொகப்பயர், அம்பத்தூர் அல்லதுனா கொரட்டூர். இந்த பையர் மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை கொடுத்து வாங்கவே ரெடியாக இருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 139. இந்த பையரோட ரெக்கமெண்ட் நல்ல லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் வர மாதிரியான லொக்கேஷனில் 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரையில் வர மாதிரியான இண்டஸ்ட்ரி இல்லைனா அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு, அதாவது உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அல்லது அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு வேணுமா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வர மாதிரி. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லேண்டுனா ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவா சத்திரம், மப்பேடு அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஏரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ரெசிடென்ஷியல் லேண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்னை CMDA லிமிட்டில் இருக்கிற எந்த ஒரு நல்ல லொக்கேஷனும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,10,00,000. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 140. இந்த பையரோட ரெக்கமெண்ட் குறைந்தபட்சம் 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான வீடு கட்டுவதற்கு தகுந்த சூட்டபிளான அப்ரூவ்டு லேண்டு தான். ஸோ இவங்க வந்து 30 அடி ரோடு ஆக்சஸ் அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நார்த் அல்லதுனா ஈஸ்ட் ஃபேஸிங் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா, நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட் இல்லைனா T நகர். இந்த பையரோட பட்ஜெட் 4.5 கோடி. இந்த வாரத்துக்கான பையர் ரெக்கமெண்ட்ஸ் இவ்வளோ தாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே கரண்ட் பையர் ரெக்கமெண்ட்ஸ். அதாவது நாங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ரெக்கமெண்ட்டையும் திருப்பி ரிப்பீட்டடாக ரீபோஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ எங்களுடைய இந்த பையர் ரெக்கமெண்ட்ஸ், அதாவது டைரக்ட் பையர் ரெக்கமெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை எங்களுக்கு அனுப்புங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டைரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை அனுப்புங்க. உங்களுக்கு தெரியாமல், அதாவது டைரெக்டாக தெரியாமல் குரூப்பில் வர மெசேஜ் இல்லை
இல்லை வந்து ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே ரெஃபர் பண்ணாதீங்க. தயவு பண்ணி அப்படி செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட டேரெக்டான எல்லா விவரங்களும் தெரிஞ்சு அது எங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாகவும் சேல் பண்ணிடலாம். உங்களுக்கும் ஈஸியாக சீக்கிரம் ஒரு நல்ல கமிஷனுமே கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுனாலோ, இல்லை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னாலோ, வாங்கணுன்னாலோ, இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்க விரும்பினாலோ, இல்லை உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து குயிக் அண்ட் பெஸ்ட்டான சர்வீஸ் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து பணிபுரிய விரும்புகிற ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் 9042235335 இந்த நம்பருக்கு மேலும் விவரங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்க, நான் சொன்ன எல்லா ரெக்கமெண்டுமே நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் சீக்கிரம் ரெஃபர் பண்ணுங்கள், நல்லா நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வழங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, சீக்கிரம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashia Jureta, CN Real Estate Starter. Bye bye.